வணக்கம். நம்முடன் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பொருளாதார அறிஞரான அண்ணன் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் இருக்கிறார்கள். அவருடன் பொருளாதாரத்தை தாண்டி சர்வதேச அரசியல் குறித்து நாம் தொடர்ந்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கக்கூடிய அரசியல், அதன் தாக்கம் இந்தியாவில் எப்படி இருக்கும் என்பது குறித்து ஒரு சுவையான உரையாடலுக்காக அண்ணனுடன் இணைந்துள்ளோம். அண்ணன் வணக்கம். வணக்கம். மத்திய கிழக்கு நாடுகளில் இன்றைக்கு சிரியாவாக இருக்கட்டும், லெபனான், இஸ்ரேல், வெவ்வேறு நாடுகளில் அப்படி அந்த பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கலான்னு, அது உலக அரசியலில், ஜியோ பாலிட்டிக்ஸில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். மிடில் ஈஸ்ட் எப்படின்னா ஒரு மெஜாரிட்டி டெமோக்ரஸி இல்லாத ஊர். ஏன் டெமோக்ரஸி இல்லாத ஊர்னா, அவங்க ஒரு ராஜா, அவங்கள்ட்ட நிறைய எண்ணெய். இது 1920s 30sலேருந்தே 40கள்லேயே வந்துருச்சு. அந்த எண்ணெயை வெஸ்டர்ன் யூரோப்பும் அமெரிக்காவும் யூஸ் பண்ணி வளர்ந்தாங்க. அந்த எண்ணெய்க்கு உரிய விலையை இந்த ராஜாக்கள் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த பிரஜைகளை டைட் பண்ணி டஃப் பண்ணிட்டாங்க. அந்த ஏரியா ஃபுல்லாக பிரிட்டிஷர் கண்ட்ரோலில் தான் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த நாடை பார்த்தாலும் அது பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்தது. 1947 இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடச்சப்புறம்தான் ஒன்று ஒரு நாடாக விட்டுட்டு அவங்க போகிறாங்க. ஒரு ராஜா கையில் கொடுக்குறாங்க. அந்த ராஜா எண்ணெய் கிணறை தோண்டி முதல்ல அமெரிக்கன் கம்பெனி ஒன்று அராம்கோன்னு சவுதியில் வராங்க. அது மாதிரி அது நிறைய அமெரிக்கன் நிறுவனத்தோட கம்பெனி தான். கொஞ்சம் சவுதிக்காரங்க பார்ட்னராக இருக்கிறாங்க. அப்படி ஆரம்பித்து கடைசியில் இந்த சவுதி, குவைத் அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்களே எண்ணெயை தோண்டிக்கிறோன்னு இன்றைக்கி அவங்களே எண்ணெயை தோண்டி ரிஃபைன்மெண்ட் எண்ணெயாக விற்கிறாங்க. கொஞ்சம் ரிஃபைனிங் பண்ணி விற்கிறாங்க. இது கம்ப்ளீட்டாக ஒரு ராயல் ஃபேமிலியோட கண்ட்ரோலில் இருக்குது. அவங்களோட பிரஜையை அப்படி ஒரு டைட்டாக அமுக்கி வச்சுருக்கிறாங்க. அந்த பிரஜையோட என்ன காம்பேக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, உங்களுக்கு எல்லா வசதியும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். உங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு, படிக்கிறது, காலேஜு ஃபீஸு, கல்யாண செலவு, எல்லா செலவும் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ ஜனநாயகம்லாம் கேட்கக்கூடாது. மக்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆமாம். ஆனால் மக்கள் ஜனநாயக உரிமைகள் மீது மட்டும் ஒன்றுமே கூட. மக்களும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. இங்கேருந்து இந்தியாவிலேருந்து, பங்களாதேஷ்லேருந்து, ஸ்ரீலங்காலேருந்து, ஃபிலிப்பீன்ஸ்லேருந்து, முதல்ல யூரோப்லேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு போய் அங்கே வேலைக்கு வச்சாங்க. 70கள்லேருந்தே இந்தியர்கள் அங்கே வேலையில் இருக்காங்க. அதில் ஒரே ஒரு ஊரில் மட்டும் எண்ணெய் ரொம்ப கிடையாது. அந்த ஊர் துபாய். அது 7 எமிரேட்ஸ் சேர்ந்து ஒரு ஊர். அதில் துபாயில் எண்ணெய் ரொம்ப கம்மி. அபுதாபியில் மட்டும்தான் எண்ணெய். ஸோ அது ஒரு ஃப்ரீ ஜோன், ஃப்ரீ மார்க்கெட் ஏரியாவாகிடுச்சு. யார் வேணால் எப்போ வேணால் வரலாம், வியாபாரம் பண்ணிக்கலாம். 2% தான் லோக்கல் பாப்புலேஷன், 98% எக்ஸ்ட்ரா வெளியாளுங்க தான். ஸோ அங்கே ஒரே பணம் புழக்கம். பணம் தான் பயங்கர பணப்புழக்கம். ரியல் எஸ்டேட்டு எல்லாம். ராஜாவால் என்ன வேணால், மக்கள் என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதுக்கு மேலே அவரால் கொடுக்க முடியும். அதனால் அங்கே மக்களும் ஹாப்பி, ராஜாவும் ஹாப்பி. அந்த 7 நாடு யுஏஇயில் மற்ற எல்லா இடத்துலையும் ட்ரபிள் நடந்தாலும் இந்த யுஏஇயில் ட்ரபிளே நடக்காது. ஏன்னா அங்கே இருக்கிற பொருளாதாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அண்டு ஈரான், லெபனான், சிரியா, நீங்கள் சொல்கிற ட்ரபிள்டு ஏரியாஸ் இருக்குல்ல, அங்கெல்லாம் மெட்டீரியல் இங்கேருந்து தான் போகும், துபாயிலேருந்து தான் போகும். அதனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏரியா. மற்ற ஊர்லலாம் இப்போ என்ன ப்ராப்ளம்னா, கச்சா எண்ணெயோட விலை குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவங்க பட்ஜெட்டு மீட் ஆக மாட்டேங்குது. பொருளாதார ப்ராப்ளம், சிக்கல்கள் வந்துருச்சு. இதுதான் இன்றைக்கி இருக்கிற ப்ராப்ளம். பட் இதுக்கு முன்னாடி இருந்தபோது என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள்ட்ட பணம் நிறைய இருந்தது. 70லேருந்து 2016-17 வரைக்கும் அவங்கள்ட்ட பணம் புழக்கம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் அவங்க இஸ்லாமை ஒரு ரிலிஜனாக வெளியூருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. மற்ற ஊரில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு பணம், மசூதி கட்டுறது, நல்ல வசதி பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் நிறைய செஞ்சாங்க. அதே சமயத்தில் அவங்களதில் ஒரு ஹோலி வார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இங்கே ப்ராப்ளம் 2 இடத்துல இருக்குது. ஒரு ப்ராப்ளம் இஸ்ரேல், இன்னொரு ப்ராப்ளம் ஆப்கானிஸ்தான். இங்கே தான் நம்மளுக்கு ஆரம்பிக்குது.
இன்னைக்கு இந்த பேட்டியில் ரெண்டுத்தையும் பேச முடியாது. ஆமா, ஏதோ ஒண்ணு மட்டும் இஸ்ரேலில் நம்ம அப்புறம் பேசுவோம். பேசிக்கலாம். இந்த ரியல் ப்ராப்ளம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா, சோவியத் யூனியன் வந்து ஆப்கானிஸ்தானை இன்வைட் பண்ணுறாங்க. இன்வைட் பண்ணி அதை பிடிச்சிக்கிறாங்க. அப்போ கூட இந்திரா காந்தி வந்து சோவியத் யூனியன் க்ளோஸாக இருந்தாலும் சோவியத் யூனியனை அவங்க சப்போர்ட் பண்ணல. நீங்கள் ஆப்கானை பூந்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இந்த ஆப்கானிஸ்தானுக்குள்ளே பூந்த உடனே அந்த சோவியத்துக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக அமெரிக்கன்கள் வந்து பாகிஸ்தானை ரெடி பண்ணுறாங்க. இந்த பாகிஸ்தானை ரெடி பண்ணுறது வந்து ஜியாவுல் ஹக்னு பாகிஸ்தானில் ஒரு அதிபர் இருக்கார். இவங்களுக்கு எண்ணெயெல்லாம் இவன் தானே வாங்கிக்கிறான். இந்த மிடில் ஈஸ்டில் பண்ணுற எண்ணெயெல்லாம் அமெரிக்கா தான் வாங்குது. ஸோ இந்த மிடில் ஈஸ்ட்காரன்ட்ட என்ன சொல்கிறான், நீ வந்து இந்த முஸ்லீமெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அங்கே வந்து இந்த முஸ்லீம் தாலிபான் அப்படின்னு சொல்கிறதும் இஸ்லாமியரை கிளப்பி விட்டு ஆட்களையும் அனுப்புறது. அப்படி தான் இந்த ஒசாமா பின் லாடன்னா வரான். அவன் ஆக்சுவலி அமெரிக்காவில் படித்த ஒரு கெமிக்கல் இன்ஜினியர். அவர்லாம் ரேடிக்கல் ஆகி நான் வந்து ஹோலி வார் போடுறேன்னு சொல்லி சோவியத் யூனியனுக்கு அகேன்ஸ்டாக கிளப்புறாங்க. அதெல்லாம் அமெரிக்கா ஐடியா கொடுத்து இந்த சவுதி இந்த நாட்டோட பணம் அமெரிக்கா சோவியத் வார் வந்து இங்கே நிலை கொள்ளுது. அதுக்கு இவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு சைடில் அங்கே என்ன ஆகுதுன்னா, ஈரான் வந்து ஒரு ஷியா நாடு, மற்றதெல்லாம் சுன்னி. ஈரான் மட்டும்தான் ஒரு ஷியா நாடு. ஈரான்லேயும் வந்து இவங்களுக்கு நண்பர் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் ராஜாவாக இருக்கார். அந்த ராஜாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ரெவல்யூஷன் வந்து அந்த ராஜா ஓடி போயிடுறாரு. ஆயத்துல்லா கொமேனின்னு ஒருத்தர் பவர் பிடிச்சிடுறாரு. அவர் வந்து ஷியாவை பவர்ஃபுல்லாக ஆக்கினோன்னா அங்கே அமெரிக்காவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் போயிடுது. சதாம் ஹுசைனை கிளப்பி விட்டு ஈரானை படுத்துகிறாங்க. அங்கே வந்து ஈராக் வார் ஒன்று நடக்குது. ஸோ 2 போர் நடக்குது. ஒன்று ஈராக் வார் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த சதாம் ஹுசைனை ஆயில் கொடுத்து பணத்தை கொடுத்து ஈரானுக்கு ஏவி விடுறதும் அமெரிக்கா தான். ரைட்டா? ஏன்னா இவனோட ஹாஸ்டேஜ்னு பல பேரை பிடிச்சி வைக்கிறாங்க. ஜிம்மி கார்ட்டர் எலெக்ஷன் தோற்றதே அதனால தான் தோக்குறாரு. ஸோ ஈரானுக்கு அகேன்ஸ்டாக 10 வருஷமாக ஏவி விடுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஜியாவுல் ஹக்குக்கு காசை வாங்கி கொடுத்து இன்னைக்கு பாகிஸ்தான் இவ்வளோ தூரம் ஒரு இஸ்லாமிய டெரரிஸ்ட் நாடாக மாறிடுச்சுன்னா அது வந்து அமெரிக்காவோட வேலை, எண்ணெய் கிணறோட காசு. இப்படி தான் டிப்ளாய் ஆகுது. அந்த எண்ணெய் காஸ்ட்லியாக இருக்கிற வரைக்கும் இது நடக்குது. இப்போ என்ன ரொம்ப அழகாக பொருளாதாரத்தையும் அரசியலையும் இணைக்கிறீங்க. ஆமாம், அதுதான் ஓகே. எல்லாமே அது எண்ணெய் வந்து மதிப்பு மிக்கதாக இருந்தவரை அந்த போர் நடக்குது. இந்த 2008 148க்கு உச்சத்துக்கு போகிறது. அதனால தான் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டு கவுடுறது. அந்த 148க்கு போகிற வரைக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அமெரிக்காவில், இதுக்கு மேலே வந்தால் நம்மளுக்கே டேஞ்சர் வரும்னு ஃப்ராக்கிங் அப்படின்னு ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி ஃப்ராக்கிங் மூலமாக அமெரிக்காலேயே எண்ணெய் நிறைய உற்பத்தி பண்ணி அன்றைக்கி 148லேருந்து $60 விழுந்த எண்ணெய் விலை $80 மேலே திரும்பி போவே இல்லை. ஒரு பேரல் எண்ணெயோட. ஆமாம், 148லேருந்து 60க்கு விழுந்து இன்னைக்கு கொரோனா போது 25க்கு வந்தது, 80க்கே போகல. ஏன்னா அமெரிக்கா நிறைய உற்பத்தி பண்ணிட்டான். ஸோ அவங்களோட பட்ஜெட்டை அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியல. அமெரிக்காவோட பட்ஜெட்டை பேலன்ஸ் பண்ண முடியல. இன்றைக்கி ரஷ்யா ஈரான் மேலே சாங்ஷன் இருக்குது. ரஷ்யாவோட ஆயிலும் ஈரானோட ஆயிலும் ஃப்ரீயாக மார்க்கெட்டில் வந்தால் $40 ஆகிடும். அதனால் இந்த இஸ்ரேல் ப்ராப்ளம் தனி ப்ராப்ளம், அது வேறு இன்னொரு நாளைக்கு பேசிப்போம். அதுலேயும் இதில் சிக்கல் வரும். பட் இப்போ இந்த மிடில் ஈஸ்டோட பவர் குறைய ஆரம்பிச்சிருச்சு, எக்ஸப்ட் UAE. ஏன்னா அது ஃப்ரீ போர்ட் ஆயிடுச்சு. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அங்கே உட்காந்துருக்கான், பணத்தை வச்சு. அது ஒரு சர்வதேச நகரமாக மாறிடுச்சு. மற்ற எல்லா ஊர்லேயும் எண்ணெய் விலை குறைய 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 ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா யூரோப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா 2030க்கு அப்புறம் முக்கால்வாசி எலக்ட்ரிக் காராக மாறிடும்ட்டாங்க. சைனாவில் இப்போ ஆல்ரெடி 25% எலக்ட்ரிக் காராக மாறிடுச்சு. இந்தியாவில் 35% வந்து ஸ்கூட்டர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக மாறிடுங்கிறாங்க 5 வருஷத்தில். ஒரு 30% காரும் மாறிடும் 2035க்குள்ளே. ஸோ உலகத்தில் எல்லா இடத்துலையுமே பெட்ரோல் டீசலோட டிமாண்டு குறைஞ்சிருச்சு 2 வருஷமாக.
ஒரே ஒரு இடத்துல தான் பெட்ரோல் டீசல் டிமாண்ட் ஏறுது, அது இந்தியா. அதனால் டிமாண்டே இல்லாததுனால நீங்கள் சடனாக பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடும். ஏன்னா எண்ணெயே அமெரிக்காவுக்கும் தேவையில்லை, யூரோப்புக்கும் தேவையில்லைன்னு வைங்க, நீங்கள் யாரோட சண்டை போட்டுக்க போகிறீங்க? பணமும் குறைஞ்சிரும். ஸோ இந்த அவங்களுக்குள்ளேயே ப்ராப்ளம் வருமே தவிர அவங்க பெருசாக வெளிநாட்டு ப்ராப்ளம் வராது. ஆனால் இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன, ஈரானும் இத்தனை நாள் இவங்க ஈரானை தாக்கியிருக்காங்க. ஈரான் இப்போ அணுகுண்டு வச்சு இவங்கள தாக்குவான். யார்? ஈரானுங்கிறது அவங்களே ஒரு பெரிய எக்கானமி. அண்ட் ஈராக்கில் பாதி ஊர் ஷியா. ஸோ ஈராக்கில் பாதி ஈராக் அவன் பிடுங்க பார்ப்பான். ஸோ ஈரான் ஸ்ட்ராங் ஆகும், மற்ற மிடில் ஈஸ்ட் நாடுகள்லாம் வீக் ஆகும். அந்த இடத்துல தான் அமெரிக்கன் பேஸ் இருக்குது. இப்போ பஹ்ரைனாக இருக்கட்டும், சவுதியாக இருக்கட்டும், யுஏஇயாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அமெரிக்காவோட பேஸ் இருக்குது. அந்த பேஸெல்லாம் ட்ரம்ப் என்ன பண்ணுவார் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்த 20 வருஷத்தில் அது மாறும். எண்ணெயோட விலை இருக்கக்கூடிய அந்த எண்ணெயினுடைய முக்கியத்துவம் குறைய அங்கே இருக்கக்கூடிய அந்த போர் சூழல் மறையும் அப்படின்னு சொல்றீங்க. இஸ்ரேல் மறையாது. இஸ்ரேல் ப்ராப்ளம் தனி, வேற, அது நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா, பட் மற்ற ப்ராப்ளம் தான் குறையும். ரொம்ப அருமையா 2 விஷயத்தை இணைச்சு சொல்றீங்க. எப்படி இந்த போர் ஒரு 70கள்ல இருந்து அங்க எப்படி ஒரு போர் சூழல் உருவாச்சு, பிறகு எப்படி சர்வதேச அரங்குல எண்ணெய்க்கான முக்கியத்துவம் குறைகிற பொழுது அங்கே உள்ள அந்த போர் மேகங்கள் இன்னைக்கு விலகிருச்சு. ஆனால் அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய தளங்கள் கூட நாளை காணாமல் போவதற்கான டெஃபினட்டாக போயிடும். ஏன்னா அங்கே விற்கலைன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எண்ணெயை யார் வாங்குவாங்க? ஸோ அந்த எண்ணெய்க்கே டிமாண்ட் இல்லைன்னு வைங்க. இப்போ வீட்லேயே நீங்கள் சார்ஜ் போட்டு ஸ்கூட்டரை ஓட்டு போனால், காரை ஓட்டு போனான்னா எவன் பெட்ரோல் டீசல் போட்டு கார் ஓட்டுவான்? நிச்சயமாக மத்திய கிழக்கு நாடுகளினுடைய அரசியலையும் பொருளாதாரத்தையும் இணைத்து ஒரு ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டு கால வரலாற்றை மிகவும் சுருக்கமாகவும் ஆழமாகவும், ரொம்ப சுருக்கமா சொல்றேன். ஆமா, ஆழமாக இதுல ஒன்னொன்னுக்கும் நுணுக்கம் இருக்கு. அது நீங்க சொன்னது புரியுது. ஒன்னொன்னு 1 மணி நேரம் பேசலாம், புரியுது. ஆனால் ஒரு பிராட் பிக்சர் தான். அந்த எண்ணெய் அரசியல் எப்படி ஒரு சர்வதேச அளவில் எழுந்தது, ஆமா, பிறகு அது எப்படி விழுந்தது. நான் இன்னும் தைரியமா சொல்லலாம்னா, தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு போனீங்கன்னா பல கிராமத்துல இந்த எண்ணெய் அரசியலோட ஏரியா உங்களுக்கு நல்லா புரி வரும். எப்படி நீங்க தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் வந்து காரில் போய் பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு புரியும். நிச்சயமா அது எப்படி தமிழக சூழல் வரைக்கும் நீங்க பொருத்தி சொல்றீங்க. ஒரு இவ்வளவு சிக்கலான ஒரு சர்வதேச அரசியலை ஒரு உள்ளூர் நிகழ்வோடு பொருத்தி இவ்வளவு ஆழமாக எங்களுக்கு விளக்கியதற்காக எங்களது உளமார்ந்த நன்றி.